இந்த சிக்கன் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு வறுத்த இந்த பவுடர் மசாலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த பவுடர் மசாலா வந்து நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன டப்பாலேயோ இதில் போட்டு வச்சுட்டு எப்போல்லாம் டிஷ் பண்ணுறோமோ அப்போ டைமில் போட்டால் அந்தளவுக்கு கிரேட்டாகவே இருக்காது, நல்லா இருக்காது. ரெகுலராக பண்ணுற குருமா ஸ்டைலில் தான் இருக்கும். அதனால் சொல்கிறேன், நீங்கள் குக் பண்ணும் போதே நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன பேனில் ஸ்லோ ஃப்ளேமில் நான் சொன்ன மாதிரி தேங்காய், தனியா, சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் அந்த வறுத்தோட அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த தேங்காய் பேஸ்ட்டுக்கும் அந்த ஜஸ்ட் மேலே போடனே சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, ஆனால் காரமே இல்லை, ஒரு மைல்டான ப்ரிப்பரேஷனு, இதில் ஏதோ சம்திங் ஃப்ளேவர், அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் கிடைக்குது சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த சிக்கன் ரெடி. ஒரு 60%, 70% அளவுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட இருக்க அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த தக்காளி இது எல்லாமே வந்து நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த கருவேப்பிலை எல்லாம் போடும்போது கரெக்டாக இருக்கும். அது உப்பு வேணால் கரெக்டாக இனிஷியலாக போட்டுருங்க. வேணும்னா லாஸ்ட்டாக ஒரு 70-80% உப்பு போட்டுருங்க. லாஸ்ட்டாக வேணும்னா இன்னும் ரிமைனிங் 20% வந்து லாஸ்ட்டாக செக் பண்ணி போடலாம். ஏன்னா அந்த கோகோனட் குக் பண்ண என்னன்னா உங்களுக்கு திக்காக ஆகும்போது கிரேவி சால்ட் வந்து உங்களுக்கு தெரியுமா அதிகமாக இருக்க மாதிரியே தெரியும். அதனால் எப்போவுமே வீட்டில் குக் பண்ணும்போது 10%, 20% அளவுக்கு கம்மியாக போடுங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒன்ஸ் ஸ்டவ் விட்டு இறக்கும் போது வேணும்னா உப்பு போட்டுடலாம். இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா அந்த ஃப்ளேவர் சூப்பராக வருது. இந்த டைமில் ஒரு பிஞ்ச் வந்து லைட்டாக அந்த பிளாக் பெப்பர் பவுடர், அப்புறம் நான் ஸ்பெஷலாக ரெடி பண்ண இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அந்த பவுடர் இப்படி ஜஸ்ட் லைட்டாக மேலே போட்டு மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் மாறும். அதனால் சேஃபாக வந்து நீங்கள் கொஞ்சமாக போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஃபைனல் டச்சில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதில் போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இறக்கணும். அந்த தேங்காய் எண்ணெய் பண்ணுங்க. தேங்காய் கூட சில பேர் குக் பண்ண தெரியாது. தேங்காய் என்ன பண்ணோன்னா நல்லா சூடு ஏற்றிடுவாங்க. சில பேர் போட்ட பிறகு சூடான பேர் தாளிப்பு போடுவாங்க. அப்போது அந்த ஃப்ளேவரே போயிடும். கரெக்டான சூடில் அந்த தாளிப்பு போட்டு நீங்கள் எந்த ஒரு டிஷ்ஷு பண்ணாலும் ப்ராப்பராக பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ தேங்காய் எண்ணெய் இதை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரெடியான அந்த சிக்கன் அழகாக அந்த பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். நல்லா சூடான ஒரு ஸ்டீம் ரைஸோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈஸியான ஸ்டைல் ப்ரிப்பரேஷன். ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சின்ன ப்ரிப்பரேஷன் தெரியாது. இதோட ஸ்பெஷலே வந்து அந்த தேங்காய் பேஸ்ட்லாம் குருமாவில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ்ட்டில் வந்து அந்த வறுத்த அந்த பவுடர் மசாலா நீங்கள் சாப்பிடும்போது மைல்டாக நல்லா சூப்பராக தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சின்ன ரீக்காக பார்த்துருவாங்க. வறுத்த வெள்ளை தேங்காய் கறி செய்முறை: ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய், சோம்பு, கறிவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, உப்பு, தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்த பின் சிக்கன், தேங்காய் விழுது சேர்த்து நன்கு வேக வைத்து மிளகுத்தூள், தேங்காய் எண்ணெய் சேர்த்து இறக்கினால் சுவையான வறுத்த வெள்ளை தேங்காய் கறி தயார். ஓகே, ஒரு ஸ்பூன் கர்ட் மிக்ஸ் பண்ணியாச்சு. அரைச்சிடலாமா? ஸோ இப்போ நீங்கள் செய்கிற அந்த ப்ரொபோர்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் சாப்பிட்லாம் அந்த க்ரீன் மட்டன் கிரேவியை? 2 பேர் சாப்பிட்லாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் சட்னி அரைச்சி வச்சாச்சு. ஸோ ஸ்டெப் 1 இஸ் ரெடி. ஸோ ஸ்டெப் 2 நம்ம பண்ணோம். ஊற வச்சிருக்கேன் இந்த கேஷ்யூ இந்த வதக்கி வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி அப்படியே இதில் போட்டு. ஓகே, ஸோ வதக்கி வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளியும் அரைச்சிடணும் இல்லையா? அதில் போட்டு அரைச்சி வச்சு. ஸோ இந்த மட்டன் கிரேவி வந்து எவ்வளோ நேரத்தில் பண்ணலாம் கார்த்திகா? இந்த ப்ரிப்பரேஷன் இது 3ம் பண்ணிட்டோம்னா 10 மினிட்ஸில் பண்ணிடுவோம். 10 மினிட்ஸில் இது 3 ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா மட்டன் பாயில் பண்ணிவிட்டு இந்த 2 சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா 10 மினிட்ஸில் பண்ணிடுவோம்.
இப்போ 3 இதுவே முடிஞ்சிருச்சு இல்லையா? ஆமா. சோ கிரீன் சட்னி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி கேஷ்யூவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். மட்டன் ஒரு சைடு பாயில் பண்ணி பாயில். சோ இப்போ அடுத்து என்ன பண்ணோம்? எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆமா, எல்லாமே இப்போ மிக்ஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு இதுல வந்து கொஞ்சமா ஆனியன் போதும். ஏன்னா வேக வைக்கும் போது ஆனியன் போட்டுருக்கோம், இதுலயும் ஆனியன் இருக்கு. சோ கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆனியன் போட்டாலே போதும். சோ இப்போ சில பேருக்கு மட்டன் பிடிக்காதுன்னா இப்போ சிக்கன் கூட சிக்கன்ல கூட ட்ரை பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். சோ எனி நான்வெஜ்ஜா? இப்போ பிரான்ஸ்ல கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது எந்த ஒரு டிஷ் இது? கிரீன் மட்டன் கிரேவி இல்ல, அம்மா செய்யறது தான். எது கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அம்மா செய்யறது. ஐயோ ஐயோ ஐயோ. இதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. ஓகே, சோ எண்ணெய் ஊத்தி அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அரைச்சதுலயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும் இந்த கிரீன் சட்னில. சோ இது கொஞ்சமா போட்டாலே போதும். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதுல வந்து வேக வச்சு அந்த மட்டன் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, சோ அடுத்து வந்து வேக வச்ச மட்டன் ஆட் பண்றீங்க. வாவ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்ச மட்டன் நம்ம இறக்கியாச்சு. ஸோ அடுத்து வந்து எப்போ அந்த பேஸ்ட் 2 பேஸ்ட்டும் உள்ளே வருது? இது கொஞ்சம் கூட ட்ரை ஆகட்டும். அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதில் வந்து இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கணும். இப்போ இதில் நம்ம க்ரீன் சில்லி போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஆமாம், க்ரீன் சில்லி போட்டிருக்கோம். அது கூட அதுக்கேற்ற காரத்துக்கு ஏற்றது மாதிரி நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. ரொம்ப அதிகமாக வேணும்னா நிறைய போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சமாக போதுன்னா இவ்வளோ போட்டாலே போதும். இப்போ மட்டன் மட்டும்தான் வேக வச்சு அதில் சால்ட் சேர்த்துருக்கோம். ஸோ இதுக்கு எவ்வளோ தேவை சால்ட்டை, இந்த க்ரீன் சட்னி இந்த ரெண்டு சட்னி பண்ணியிருக்கோங்க, அதுக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அந்த மாதிரி கொஞ்சம் சால்ட்டும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கிரீன் மட்டன் கிரேவியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொபோர்ஷன்ஸ் ரொம்பவே முக்கியம் இல்லையா? ஸோ எல்லாத்துலேயுமே வந்து சால்ட்டோ இல்லைனா வந்து இஞ்சி பூண்டு விழுதோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறதுனால கரெக்டாக பதம் பார்த்து போடணும். கொஞ்சமாக டிவைட் பண்ணி போட்டுக்கணும். நம்ம இப்போ ஒரு 1/4 கிலோ மட்டனுக்கு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம்னா அது அந்த 3 ஐட்டம்லையுமே டிவைட் பண்ணி போட்டுக்கணும். ஓகே, சூப்பர். ஸோ பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாவ். ஆனால் இந்த கலரில் இருக்கு, எப்போ அது கிரீன் கலராக மாறும்? இல்லை, இப்போ இந்த மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி இப்போ இதில் விட்டுறணும். இந்த ஸ்மெல் கொஞ்சம் போகிறதுக்காக போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை வதக்கின பிறகு நம்ம அந்த சட்னிஸ்லாம் ஆட் பண்ணிட்டா ஓகே, அவ்வளோதான். மஞ்சள் தூள் எல்லாமே பாயில் பண்ணும் போதே போட்டுட்டோம். அதனால இப்போ எதுவுமே தேவையில்லை. காரத்துக்காக மட்டும்தான் மிளகாத்தூள். அது வேண்டாம்னா காரம் கம்மியா வேணா அது கூட வேண்டாம். ஓகே, சோ இப்போ மட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரீன் சட்னி சேர்த்து ஆர்டர் பண்றோம். இது எவ்வளவு போடுறீங்க? இல்ல ஒரு 2 ஸ்பூன் போட்டா போதும். 2 ஸ்பூன் போட்டா போதுமா? 2 to 3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க, அது போதும். ஓகே, சூப்பர். இந்த கிரீன் சட்னி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர், அந்த அரோமா, அதாவது அந்த புதினாவோட அரோமா பாத்தீங்கன்னா அப்படியே தூக்குது. அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. சோ எந்த கட்டத்துல இது வரப்போது உள்ள? இல்ல, இது போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ண பிறகு ஃபைனலா அதை இறக்கிட வேண்டியதான். அது ஒரு ரிச்னஸ்க்காக தான் கேஷ்யூ அதெல்லாம் போட்டுருக்கோம். அது போட்டு ஆட் பண்ணி. ஓகே, இப்போ அது போட்டுடலாம். தண்ணி ஆட் பண்ணல? இல்லை, இது அப்படியே கிரேவி மாதிரி தான், செமி கிரேவி அப்படியே விட்டுருங்க. இல்லை, ஃபைனலாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி மட்டும் ஆட் பண்ணிட்டு ஓகே, அவ்வளோதான், இறக்கிடலாம். ஸோ இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃப் செக்மெண்ட்ல வந்து கார்த்திகா ரொம்பவே சூப்பரான டிஷ் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் வந்து கிரீன் மட்டன் கிரேவி. அதாவது சூப்பரா தயாராயிடுச்சு. ஆனால் அது எவ்வளோ அழகா பண்ணாங்க அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. கிரீன் மட்டன் கிரேவி செய்முறை. முதலில் ஒரு கடாயில் எண்ணெய், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிய பின் தயிர் சேர்த்து நன்கு அரைத்து கொள்ள வேண்டும். பின்பு மற்றொரு கடாயில் எண்ணெய், வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கி பின் ஊற வைத்த முந்திரி சேர்த்து அரைக்க வேண்டும். பின்பு மற்றொரு கடாயில் எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கறிவேப்பிலை, வேக வைத்த மட்டன், மிளகாய்த்தூள், உப்பு, கிரீன் சட்னி, அரைத்து வைத்த முந்திரி, கஸ்தூரி மேத்தி சேர்த்து வேக வைத்து இறக்கினால் சுவையான கிரீன் மட்டன் கிரேவி தயார்.